அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் எஸ்ஆர்ஜே விலாக்ஸ். நம்ம அளவுக்கு அதிகமாக சமைச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடும்போது ஒரு சில உணவுகள் விஷமாக மாறுது. அது என்னென்ன உணவுகள்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு நம்ம மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடும்போது அதில் உள்ள ஸ்டார்ச் மூலக்கூறுகள் மாறுது. அதனால நமக்கு செரிமான பிரச்சனையை ஏற்படுத்துது. கீரைகள் கீரைகளை மீண்டும் சூடுபடுத்தும் போது அதில் உள்ள நைட்ரேட்ஸ் நம்ம ஆரோக்கியத்தை பெரிதும் பாதிக்கும் கலவையாக மாறிடுது. அதனால இதை நம்ம தவிர்த்துக்கணும். முட்டை, காளான் இந்த 2 உணவுமே புரதங்கள் நிறைந்தது. இதை நம்ம திருப்பி சூடுபடுத்தும் போது இந்த புரதங்கள்லாம் உடைந்து நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்குது. சாதத்தை மீண்டும் நம்ம சூடுபடுத்தும் போது இதில் உள்ள மாவுச்சத்து அதிகமாகுது. அதனால நமக்கு செரிமான பிரச்சனைகள் உண்டாகுது. இறைச்சியும் புரதங்கள் நிறைந்தது. இறைச்சியை நம்ம மீண்டும் சூடுபடுத்தும் போது புரதங்கள் உடைந்து ஊட்டச்சத்துக்கள் குறையுது. அதில் இருக்கிற பாக்டீரியா பெருகி விஷமாக மாறிடுது. அதனால நம்ம உயிரை கூட பறிக்கக்கூடிய அபாயம் ஏற்படலாம். சமையல் எண்ணெயை ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த தடவை யூஸ் பண்ணும்போது அதில் லிப்பிட் பெராக்சைடுன்னு உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சேர்மங்கள் உருவாகுது. இதனால இதய பாதிப்பு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் உடலும் பருமனாகுது.